ஓப்போல 3 வருஷம் கழிச்சு அகைன் ஓப்போ என்கோ பட்ஸ் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்கோ பட்ஸ் 3 ப்ரோ. இந்த வீடியோல இதுக்கான ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் நம்ம கிட்ட ஆல்ரெடி ஓப்போ என்கோ பட்ஸ் 2 வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த பட்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மியூசிக் குவாலிட்டில ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஸோ இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் இந்த பழைய ஓப்போ என்கோ பட்ஸ் 2க்கும் இதுக்கும் பார்க்கும்போது கண்டிப்பா நல்ல ஒரு பெட்டர் குவாலிட்டி வந்து இருக்கு. ஸோ மேட் ஃபினிஷ்ல இருக்கு. ஓப்போ என்கோ பட்ஸ் 2 மாதிரி ஸ்லிம்மா இருக்கு. பட் ஷேப் வந்து இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு ஷேப் இருக்கு. ரவுண்டட் கார்னர்ஸ் இருக்கு. பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க ஓப்போ என்கோ பட்ஸ் 2 விட கம்பேர் பண்ணும்போது இந்த என்கோ பட்ஸ் 3 ப்ரோல. அண்ட் பட்ஸோட டிசைன் அண்ட் அதோட வெயிட் எல்லாமே லைட் வெயிட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க என்கோ பட்ஸ் 2 மாதிரி. இன்னொன்று சைஸ் வந்து என்கோ பட்ஸ் 2 பார்க்கும்போது கொஞ்சம் சிறுசாக வந்து இருக்கும். அடுத்து ஃபிட்டிங் வைஸ் நல்ல ஒரு டீப் அண்ட் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபிட்டிங்கும் வந்து இருக்குது. அண்ட் டச் சென்சிட்டிவிட்டி ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் சிங்கிள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஆக்டிவேட் ஆகும். ப்ளஸ் ஒரு டச்சுக்கும் வந்து அந்த ஒரு பீப் சவுண்ட் வரும். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டச் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் அடுத்து செகண்ட் வந்து ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா என்கோ பட்ஸ் 2ல இல்லாத நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோல வந்து இருக்கு. லைக் கூகுள் ஃபாஸ்ட்பேர் இருக்கு. நார்மலாக நீங்கள் ஒன் ப்ளஸ் ஓப்போ ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளூடூத் செட்டிங்ஸ்லேயே வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இருக்குது. இக்யூ மோட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். புதுசாக வந்து இக்யூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கேமரா ரிலேட்டட் செட்டிங்கில் கேமரா ஷட்டர் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸ் கண்ட்ரோலில் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இருக்குது. சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப், டச் அண்ட் ஹோல்ட். பேசிக்காக வந்து வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து பண்ணிக்கலாம். கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். டுவல் கனெக்ஷன் ஃபீச்சர் வந்து இந்த வாட்டி ஆட் பண்ணிட்டாங்க. என்கோ பட்ஸ் 2ல வந்து அது கிடையாது. அண்ட் அடுத்து வந்து ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. மோர் செட்டிங்ஸில் போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது இயர்பட்ஸில் எந்த அளவுக்கு வால்யூம் வரணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஃபைனலி ஃபிம்மர் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் வந்து வருது. ஃபிம்மர் அப்டேட் வந்ததுன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஓப்போ அலைவ் ஆடியோன்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்களா. இந்த ஓப்போ அலைவ் ஆடியோ ஒன்லி ஓப்போ ஃபோன்ஸில் மட்டும் தான் அவைலபிளில் காட்டுது. ரியல்மி ஃபோன்ஸில் காட்டல. அண்ட் நீங்கள் நான் ஒன் ப்ளஸ் ஓப்போ ஃபோன்ஸ் ஐஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹே மெலோடி ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஹே மெலோடி ஆப் உங்களுக்கு போத் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஃபோன்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து சப்போர்ட் இருக்கு. ஸோ பேசிக்காக ஃபீச்சர்ஸ் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு என்கோ பட்ஸ் 3 ப்ரோல என்கோ பட்ஸ் 2 விட. அண்ட் அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியிலன்னு சொல்லலாம். என்கோ பட்ஸ் 2ல வந்து உங்களுக்கு ஒரு 5.5 அந்த மாதிரி ஒரு பிளேபேக் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். பட் இந்த வாட்டி என்கோ பட்ஸ் 3 ப்ரோல பேட்டரியில பயங்கரமா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. பட்ஸ்ல மட்டுமே 10 ஹவர்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் பிளேபேக் ஹவர்ஸ் வரும். நீங்க ஒரு 60% 70% வால்யூம்ல கேட்கும் போது. அண்ட் டோட்டல் பிளேபேக் ஹவர்ஸ் நான் வந்து செக் பண்ணல. பட் அவங்க 54 ஹவர்ஸ் வரைக்கும் வரும்னு சொல்றாங்க. பட் ஜென்ரலி நம்ம ரியல்மி ஒன் பிளஸ் ஓப்போ எல்லாமே பிளேபேக் ஹவர்ஸ் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க சொல்றது வந்து ஆல்மோஸ்ட் அதுக்கு நியர்பை கண்டிப்பாக வரும் தான். அண்ட் அடுத்து இப்போ மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சில டிஃபரன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஓப்போ இந்த வாட்டி என்கோ பட்ஸ் 3 ப்ரோல என்கோ பட்ஸ் 2 கம்பேர் பண்ணும்போது. என்கோ பட்ஸ் 2ல உங்களுக்கு 10mm டைனாமிக் டிரைவர் தான். ஆனால் என்கோ பட்ஸ் 3 ப்ரோல 12.4mm டைனாமிக் டிரைவர். நம்பர் வந்து இதில் மேட்ரு கிடையாது. 10mm டைனாமிக் டிரைவர் யூஸ் பண்ணாலும் அதோட மேக்னெட் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பொறுத்து சவுண்ட்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் சவுண்ட் டியூனிங் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்றது டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். பேஸ்ல வந்து இந்த என்கோ பட்ஸ் 2ல இருக்கிற அளவுக்கு பூஸ்டர் டைப் இதுல பண்ணல. பூஸ்டர் பேஸ்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் கேட்டகரிக்கு வந்து போயிட்டாங்க. கொஞ்சம் பேஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ரெண்டுத்தையும் நீங்க சைட் பை சைடு வச்சு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகுது. அண்ட் அடுத்து வந்து ஓவரால் வால்யூம் லெவல் பவர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்கோ பட்ஸ் 2ல நல்ல பவர்ஃபுல் வால்யூம் வந்து இருந்தது. அந்த மாதிரி பவர்ஃபுல் வால்யூம் என்கோ பட்ஸ் 3 ப்ரோல வந்து இல்லை. எக்ஸாம்பிளுக்கு என்கோ பட்ஸ் 2ல வந்து நான் ஒரு 70% வால்யூம்ல என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி வால்யூம் எனக்கு வேணும்னா இதில் நான் 90% கிட்ட வைக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் மூணாவது வந்து அந்த டியூனிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வாட்டி என்கோ பட்ஸ் 3 ப்ரோல ஒரு பேலன்ஸ்டு நோக்கி போயிருக்காங்கன்னு சொல்லுவேன். இது கம்ப்ளீட் பேலன்ஸ்டு சவுண்டிங் கிடையாது. இதுல மிட்ஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரபிள் ஏரியாஸ்லயுமே நல்லா அந்த ரீப்ரொடக்ஷன் வோக்கலோட எக்கோஸ் அண்ட் மற்ற ஒரு ஆரி டைப் ஆஃப் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே நல்லா தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி பேஸ் ஏரியால பேஸ் அதுக்காக சுத்தமா இல்லைன்னு கிடையாது. ஸ்டில் வந்து இது வந்து ஒரு அதிகப்படியான ஒரு பேஸ் சென்ட்ரிக்கான ஒரு டிடபிள்யூஎஸ் தான் சொல்லலாம். அண்ட் இதுல பேஸ் பூஸ்ட் இக்யூ மோட் ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு பல்கியான ஒரு பஞ்சி பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. என்கோ பட்ஸ் 2 விட கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்றேன். ஆனா இது வந்து அதுக்காக இது வந்து பேஸ் சென்ட்ரிக் இல்ல, இது பேஸே இல்ல அப்படின்னு வந்து கிடையாது. இதுல பேஸ் இன்னுமே பவர்ஃபுல்லா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நீங்க போட் எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அதை விட ஒரு சூப்பரான ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கண்டிப்பா இருக்கும். அண்ட் ஈவன் அந்த பேஸ் இருக்கும்போது வோக்கல்ஸ் கிளாரிட்டியை வந்து கொஞ்சம் அதை வந்து பாத்துக்கிட்டாங்க. ரொம்ப வந்து ஒரு மட்டியான ஒரு வோக்கல்ஸ் தான் இல்லாம அதை காம்ப்ரமைஸ் பண்ணாம ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. பட் ஒரிஜினல் EQ வந்து எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரிஜினல் EQ வைக்கும் போது பேஸ் வந்து இனிமே நல்லா கம்மியாகுது. ஒரு பேலன்ஸ்டு நோக்கி சொன்னல அந்த மாதிரி ஒரு சவுண்ட் ப்ரொஃபைல் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு டீடைல்டு ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
அக்கோஸ்டிக் சவுண்ட் கேட்கும்போது கொஞ்சம் வந்து பெட்டரா வந்து இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ என்கோ பட்ஸ் 2 விட பார்க்கும்போது என்கோ பட்ஸ் 3 ப்ரோல ஒரு டீட்டெயில்டான லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் சவுண்ட் ஸ்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுவும் வந்து அந்த இமேஜிங் குவாலிட்டி அந்த மாரி விஷயம் சவுண்ட்ஸ் வந்து வெல் செப்பரேட்டா இருக்கிறது, அந்த சவுண்ட் செப்பரேஷன் அந்த மாரி விஷயம் வந்து என்கோ பட்ஸ் 3 ப்ரோல கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க ஸ்டில் எனக்கு பேஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்கோ பட்ஸ் 2கே வந்து போலாம். வால்யூம் லெவல்ல இருந்து அதிகமா இருக்கும். கிளாரிட்டி நல்லாவே வந்து இருக்கு. அண்ட் வந்து பேஸும் நல்லா பூஸ்டடா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் என்கோ பட்ஸ் 2 வந்து இப்ப அவைலபிள்ல இருக்கான்னு தெரியல. ஸோ ஏன்னா வந்து கொஞ்ச நாள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இருந்தது. மேபி வந்து என்கோ பட்ஸ் 2 உங்களுக்கு ஒரு ₹1000 வந்து சேல்ஸ் டைம்ல கிடைச்சதுன்னா, நீங்க சாலிடா இத வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் என்கோ பட்ஸ் 3 ப்ரோ இன்னுமே வந்து எனக்கு ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும். லைக் டூவல் கனெக்ஷன், கூகுள் ஃபாஸ்பேர் அண்ட் இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் ஆட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ என்கோ பட்ஸ் 3 ப்ரோக்கு போலாம். ஒரு லேட்டஸ்ட் மாடல்னு சொல்லலாம் இது. டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. கொஞ்சம் பேலன்ஸ்டு சென்ட்ரிக்கா அந்த மாரி வேணும். ரொம்ப பேஸியா இல்லாம, கொஞ்சம் வந்து கிளாரிட்டி வைஸும் பார்த்து கொஞ்சம் பேலன்ஸ்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா, இப்படி போலாம். ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டு பிளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் அந்த மாரி ஒரு செக்மெண்ட்ன்னு வந்து சொல்லலாம். அதே மாரி இந்த என்கோ பட்ஸ் 3 ப்ரோல இந்த வாட்டி ஓப்போ அலைவ் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஸ்பேஷியல் ஆடியோ. அது வந்து கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. ஸோ ஸ்பேஷியல் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா அந்த வோக்கல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டாப்ல போகுது. அண்ட் கொஞ்சம் வைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகுது. ஆனா இதுல என்ன விஷயம்னா, இந்த ஓப்போ அலைவ் ஆடியோ ஒன்லி ஓப்போ ஃபோன்ஸ்ல மட்டும் தான் இந்த ஃபீச்சர் காட்டுது. ரியல்மி ஃபோன்ஸ்ல வந்து காட்டல. அண்ட் ஒன் பிளஸ்ல நான் செக் பண்ணல. மேபி நீங்க யூஸ் பண்றீங்களா? செக் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து கால் குவாலிட்டி வைஸ் இந்த என்கோ பட்ஸ் 3 ப்ரோல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குன்னு சொல்லுவேன். என்கோ பட்ஸ் 2 ஓட கம்பேர் பண்ணும்போது. ஸோ நான் அவுட்டோர்ல வந்து கால்ஸ் வந்து செக் பண்ணேன். அவுட்டோர்ல கால் பேசுனதுக்கான கால் ரெக்கார்டிங் சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. பேக்கிரவுண்ட் நாய்ஸ் வந்து முன்னாடி என்கோ பட்ஸ்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த வாட்டி என்கோ பட்ஸ் 3ல பேக்கிரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு மினிமைஸ் பண்ணுது. பட் ஸ்டில் வந்து பேக்கிரவுண்ட் நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்தா கேட்க தான் செய்யும். பட் உங்களோட வாய்ஸ் வந்து நல்லா ஆப்போசிட்ல கேட்கும். கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஒரு சின்ன சாம்பிள் வேணா கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோ டிடபிள்யூசி இயர்பட்ஸ் பேசிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் மெயினாக எப்படி இருக்கு? நான் ஒரு ரோட் சைடில் இருக்கேன். வண்டி மூவ்மெண்ட், ஹார்ன் நாய்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ இப்போ வால்யூம் ஃபஸ்ட்டு வந்து என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? ஓகே. வால்யூம் லெவலும் கிளாரிட்டி 2மே சூப்பரா இருக்கு. நல்லா ஹை வால்யூம் லெவல்ல இருக்கு. பேக்ரவுண்ட் நாய்ஸ்ல வந்து பெருசா எதுவுமே கேட்கல. சும்மா ஏதோ ஒரு மைன்யூட்டான நாய்ஸ் மாதிரி கேக்குது அவ்வளவுதான். ஓகே. சரி, இதுக்கு முன்னாடி பேசணும்ல, அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. வால்யூம் லெவலும் அதிகமா இருக்கு. கிளாரிட்டியும் நல்லா இருக்கு அதை விட. சரி, இப்போ இதில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எனக்கு கொஞ்சம் நல்லா மினிமைஸ் பண்ணுதுன்னு சொல்கிறேன். எந்த அளவுக்கு கேட்குது அது? பேக்ரவுண்ட்ல background ஆன் noise இருக்கு. சவுண்ட், வண்டி மூவ்மெண்ட், ம். அப்புறம் சும்மா பேசுற மாதிரி அந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. ஆனா ஓகே. கம்மியா தான் கேக்குது. மினிமைஸ் ஆனால் வந்து பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் வந்து இப்போ என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. சுத்தமா இல்ல. அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்ல அதனால. அண்ட் அடுத்து இதோட பிரைஸ் வந்து இப்போ 1500 to 1600, 700 சம்திங் வருதுல்ல. ஸோ இதுல வந்து ஏஎன்சி கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால உங்களுக்கு ஏஎன்சி ஃபீச்சர் வந்து வராது. பட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நீங்க ஆல்ரெடி ஒரு நாட் பட்ஸ் 3R லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் என்கோ பட்ஸ் 3 ப்ரோவும் இந்த ஒன் பிளஸ் நாட் பட்ஸ் 2Rம் சிமிலரா தான் இருக்கு எல்லாமே. ஸோ நான் இந்த என்கோ பட்ஸ் 3 ப்ரோல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்ததோ அது எல்லாமே ஒன் பிளஸ் நாட் பட்ஸ் 3Rலயும் இருக்கு. ஆனா 3Rல ஒரு அடிஷனலா இன்னொரு ஃபீச்சர் இருக்கு. அது வந்து என்கோ பட்ஸ் 3 ப்ரோல கிடையாது. அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். சவுண்ட் குவாலிட்டியும் ஆல்மோஸ்ட் 2மே ஒரே மாதிரி மேட்சிங்கா தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அதோட கம்பேரிசன் வந்து சூன் வந்து நான் போஸ்ட் பண்றேன். இப்போதைக்கு அவ்வளவுதான் இந்த ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோ டிடபிள்யூசி இயர்பட்ஸ்க்கான ரிவ்யூ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் செக் பண்ணிட்டு வந்து ஷேர் பண்றேன். அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.